ஜீவராசிகள். மூன்றறிவு நிலத்திலே ஊர்ந்து செல்லும் எறும்பு, கரையான், நத்தை முதலியன. நான்கறிவு பறந்து செல்லும் பறவை இனங்கள். ஐந்தறிவு மண்ணிலே நடந்து செல்லும் ஆடு, மாடு மற்றும் விலங்கினங்கள். ஆறறிவு மனத்தினால் எதையும் நினைத்து பார்க்கும் சக்தி உடைய மனிதனே ஆறறிவு படைத்தவன். இப்படி எதையும் நினைத்து பார்க்கும் ஆறறிவு படைத்த நீங்கள் உங்கள் இலக்கண நூலை அரங்கேற்றுவதற்கு முன்பு தங்கள் ஆசானை வணங்கி ஆசி பெற்ற பிறகுதான் இங்கு வந்தீர்களா? ஆஹா, வசமாக சிக்கிக் கொண்டீர்கள். அகத்தியரே, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கேட்பதும் என்னுள்ளிருந்து பதிலை சொல்ல வைப்பதும் முருகனே. அந்த வித்தையெல்லாம் இனி பலிக்காது. உங்களுக்கு குருவாக விளங்கும் முருகப்பெருமானிடம் முதலில் ஆசி பெறாமல் இங்கு வந்தது குற்றமா இல்லையா? இதற்கு பதிலை சொல்லுங்கள். சற்று பொறுங்கள், சொல்கிறேன். இறைவா, இப்போது தாங்கள் இருக்கும் இடம் புலவர்கள் சபையிலே. அந்த புலவர்கள் இருக்கும் இடம் முத்தமிழ் சங்கத்திலே. அந்த முத்தமிழ் இருக்கும் இடம் முருகப்பெருமானின் திருவாக்கிலே. முருகா, தாங்கள் இருக்கும் இடம் இனிய தமிழிலே. அப்படி என்றால் அந்த இனிய தமிழையே எந்த நேரமும் வணங்கும் நான் தங்களை வணங்கியதாகத்தானே அர்த்தம். முருகா, நாரதரே, ஒரே குழப்பமாய் இருக்கிறது. பேசாமல் உட்காருங்கள். அகத்தியரே, தங்களின் அறிவுத்திறனை நான் அறிந்ததே என்றாலும் இந்த சபையின் முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் உம்மை நான் சோதித்து பார்த்தேன். நீங்கள் செய்த இலக்கணம் கன்னி தமிழுக்கு ஒரு பெரும் கலை களஞ்சியம். இந்நூல் அகத்தியம் என்ற தங்கள் திருப்பெயர் கொண்டே விளங்கட்டும். தாங்கள் மகிழ்ச்சியோடு அரங்கேற்றுங்கள். அரங்கேற்றமா? இனி எதற்கு? அகத்தியனின் நூலைத்தான் அவையினர் எல்லோரும் ஒப்புக்கொண்டு விட்டார்களே. இறைவா, என்ன சொல்லுகிறீர்கள்? அவையினர் இவர் நூலை எப்போது ஒப்புக்கொண்டார்கள்? நாரதா, இல்ல இல்ல, இனி வந்து நான் பேசவே மாட்டேன். முருகன் தமிழே வடிவானவன். அவனே ஒப்புக்கொண்டான் என்றால் நான் உள்பட அனைவரும் ஒப்புக்கொண்டதாகத்தானே அர்த்தம். அதையே நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம் ஐயனே. இன்று முதல் குமரனால் பெயர் சூட்டப்பட்ட அகத்தியம் என்ற தமிழ் நூலையே இந்த சங்கத்தின் முதல் இலக்கணமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்ன நாரதரே? வருகிறேன் முருகா. நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நம சிவாயம் என சொல்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே. வெள்ளிப்பனிமலையில் அமர்ந்திருப்பான். வெள்ளிப்பனிமலையில் அமர்ந்திருப்பான். வேதங்கள் பாடிட மகிழ்ந்திருப்பான். வேதங்கள் பாடிட மகிழ்ந்திருப்பான். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில். பள்ளி கொண்டான் திருமால் பார்க்கடலில். உள்ளத்திலும் இருப்பான் அருள் வடிவில். நம் உள்ளத்திலும் இருப்பான் அருள் வடிவில். நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. மலைமகள் மகிழ்ந்திட மனம் கொண்டான். அந்த மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். மலைமகள் மகிழ்ந்திட மனம் கொண்டான். அந்த மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். அலைமகள் அன்பில் ஆடியவன், அந்த அன்னையை மார்பில் சூடியவன். அலைமகள் அன்பில் ஆடியவன், அந்த அன்னையை மார்பில் சூடியவன். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான். கானங்கள் பிறந்திட
தந்தான். கலைமணம் மிகுந்திடும் தமிழ் தந்தான். கானங்கள் பிறந்திட அருள் தந்தான். இலை தரும் சிவனை நாடுபவன். நான் நெடியவன் புகழே பாடுபவன். நிலை தரும் சிவனை நாடுபவன். நான் நெடியவன் புகழே பாடுபவன். ஆ, 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 நம சிவாயம் என சொல்வோமே, நம சிவாயம் என சொல்வோமே, நன்மைகள் 1000 கொள்வோமே. நாராயணா என்ன சொல்வோமே, நாராயணா என்ன சொல்வோமே, நால்வகை துன்பத்தை வெல்வோமே. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. வணக்கம் நாரதரே. வணக்கங்கள் பல பல. எங்கே இப்படியே? ஒன்றுமில்லை, நான் அரியை பற்றி பாடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் சிவனை பற்றி பாடியது என் காதில் விழுந்தது. உடனே இங்கு ஓடி வந்து விட்டேன். நாரதரே, அரியும் சிவனும் ஒன்று என்பதை நாம் இருவரும் நன்றாக உணர்ந்தவர்கள் தானே? இருந்தாலும் சிவனை பற்றி தாங்கள் நினைக்கிறீர்களோ என்னவோ, என்னை பொறுத்தவரையில் சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணா என்று சொல்ல நினைக்க நான் தவறுவதே இல்லை. அப்படி சொல்லாதீர்கள். நம்மை விட தெய்வங்களை சதா நினைப்பவர்கள், பூஜிப்பவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் இருப்பார்கள். உங்களை விட இருக்கலாம், ஆனால் என்னை விட நாராயணனை நினைப்பவர்கள் இந்த உலகில் வேறு யாரும் இருக்கவே முடியாது. எதற்கும் ஒரு முறை எங்காவது ஒரு ஊருக்குள் சென்று உங்களை விட அரியை நினைப்பவர்கள் வேறு யாராவது உண்டா என்று பார்த்து விட்டு வாருங்களேன். சரி, உமக்காக போகிறேன். நாராயணன்.